ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து மசாலா வறுத்தரைச்ச அட்டகாசமான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். மசாலா வறுக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே 4-5 பல் போல் பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல திக்னஸும் குழம்புனுடைய அளவும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்துட்டு தக்காளி பழம் வதங்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ மசாலாவுக்கு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடி எப்படி அரைக்கிறதுங்கிற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடி மல்லி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச பொடி. இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை தனியாக நம்ம வதக்கி எடுக்கிறதுனால அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ வெண்டைக்காய் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிய விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா நிறம் மாறிடுச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். புளி சேர்த்து புளி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வதக்கி அரைச்சோம் இல்லைங்க மிக்சியில், அந்த மசாலா விழுதை இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த திக்னஸ் வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கமகமான வாசனையாக சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.